फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான நல்ல எண்ணெய் மிதக்க நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் மசாலா கிரேவி, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைதராபாதி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக செய்கிற சிக்கன் மசாலாவை விட சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு செய்வோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி நானோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து பொரிச்ச வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸ்னால் 2 போடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இந்த பொரிச்ச வெங்காயம் வந்து இந்த சிக்கன் கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கருக விட்டுறக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை வந்து ஆயிலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வடித்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், வெங்காயத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அது வரைக்கும் இதை விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வெங்காயம் வந்து நல்லா மொருவல் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மொருவல் ஆகிறது வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா மொருவலாக இருக்கணும். இப்போ இதை நம்ம கையில் வந்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த சிக்கனை நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நல்லா பீட் பண்ண ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க, லம்ஸ் இருக்கக்கூடாது. கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டு பொரிச்சிங்கன்னா சரியாக வரும். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. அடுத்ததாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து வச்சிட்டோன்னா இது நல்லா மேரினேட் ஆகி இருக்கும். அப்புறமா உங்களுக்கு சிக்கன் மசாலா செய்யும் போது நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். அடுத்ததாக நம்ம ஃப்ரெஷ் மசாலா பவுடர் ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 4லேருந்து 5 காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் காரத்தை பொறுத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு, அப்புறமா ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, கூடவே வந்து கொஞ்சமாக பட்டை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்க்காமல் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்றது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அந்த ஃப்ரெஷ் மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை பொரிச்சோம் இல்லைங்களா, அதே கடாயில் அதே எண்ணெயில் தான் நான் வந்து இந்த மசாலா பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஸோ அது போதும். அடுத்ததாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே போட்டுடலாம்.
இந்த மசாலா சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு 1 நிமிஷம் மட்டும் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கணும். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக, வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். உங்கள்கிட்ட இந்த தூள் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகாயோட காரமே உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் விட்டுடலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் ஒரு வாட்டி. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த சிக்கன் நல்லா வேகணும் இல்லைங்களா, அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு. சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். இப்போ மொத்தமாக மசாலாவுக்கு சேர்த்து நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். சிக்கன் வந்து ஒரு 75% அளவுக்கு மேலேயே குக் ஆகிருக்கும். இது வந்து கொஞ்சம் போனு, அதனால் வர மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா ஒரு 70% அளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. ஒரு 3/4 தான் வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரம் மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, சரியாக வரும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை வந்து கொஞ்சம் கடைசியாக போட்டோம்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு சிக்கன் வந்து நல்லா 100% குக் ஆகிறது வரைக்கும் இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் மசாலா யம்மியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஸோ இந்த ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் மசாலா கிரேவி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைச்சி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த வீக்கெண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், இல்லாட்டி வராது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.